பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 7 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கோவை சீரநாயக்கன் பாளையம் ஐஸ்வர்யா நகர் பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு காதலனுடன் பார்க்கில் இருந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மணிகண்டன், கார்த்திக், ஆட்டோ மணிகண்டன், ராகுல், பிரகாஷ், நாராயணமூர்த்தி, கார்த்திகேயன் ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு கோவை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று நீதிபதி பகவதி அம்மாள் அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 7 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்.